ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மிளகு கறி தாங்க. அதுவும் ஆந்திரா ஸ்டைலில் நல்லா காரசாரமாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை உருட்டி ஊற வச்சுக்கோங்க. கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து வரமிளகா மட்டும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, குருமிளகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வச்சிருக்க புளிக்கரைசலோட கருவேப்பிலை, உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. மறுபடியும் ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதும் இந்த குழம்பு மட்டும் ஃபஸ்ட்டு அதில் ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு கடலை மாவு மட்டும் கலந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, நான் இந்த கடலை மாவை சேர்த்துக்கிறேன். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இது அதை கொட்டிடுங்க. குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக எல்லாம் கொதிச்சு இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு சூடான சாப்பாடோட ஒரு அரை கப்பு குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட போகிறேன். உண்மையாகவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த வீடியோ